வாங்க, என்ன பண்றீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லா வேலையும் பாருங்க, வடையும் சுட்டுக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துங்க, இதுலையும் வீடியோவிலையும் பேசிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன் கட கட கடன்னு அப்படியே பம்பரமா. வாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல்னு பார்ப்போம். சமையலை காட்டுறதுக்கு இன்னைக்கு வீடியோ ஓடியாங்க. இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட கொடுப்பு. இந்த முத நம்ம வெள்ளைச்சோறு வந்து வடித்து இருக்குது. இன்னும் சுட 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 இன்னும் சாப்பாடு பரிமாறலை. இனிமேத்தையும் பரிமாற உங்கள்கிட்ட காட்டிட்டு இது பாருங்க. பருப்பு என் மக பருப்பு தான் கேட்டுச்சு. பருப்பை தாளிங்க மாண்டு வெறும் பருப்பை வேக போட்டு வெங்காயம் பட்டை வத்தா இதுகெல்லாம் போட்டு அப்படியே தாளிச்சிருக்கு. இது பார்த்துக்கங்க ரசம். இதே எங்கள் வீட்டு ரசம் எப்படி பச்சை தனியாகத்தே இருக்கும். ரசமும் தண்ணி ஐயா இருக்குன்னு கேட்டக்கூடாது. ரசம் இதே ரசம். அதுக்கப்புறம் இது பார்த்துக்கங்க, இது நேற்று வச்ச கறி குழம்புல மிச்சம் சுண்டை வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது கஞ்சி. எனக்கு கஞ்சிண்டா அப்படி பிடிக்கும். இந்த கஞ்சிக்கு ஏன்னா எதுவுமே இல்லை. இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த வருங்க கருவாடு. இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறோம் அந்த கருவாடு. இந்த கருவாடு இழுக்கிற மாதிரி சாப்பாடு வேறு எதுவும் இழுக்காது. எனக்குத்தான் அது பிடிக்கும். பிள்ளை ஊட்டியெல்லாம் கஞ்சியே குடிக்காது. கஞ்சி அப்படி கமன்னு இருக்குன்னு பார்த்துங்க. நான் எப்போவும் கஞ்சி அப்படி ஊற்றி போட்டுக்கிடுவேன். இதே நம்ம வீட்டு சமையல். இந்த அப்படிங்க, இதே நம்ம விட்டு சமையல். என்னத்தையும் என்னால் முடிஞ்ச சமையலை சமைச்சு உங்ககிட்ட காட்டி கொடுத்துட்றேன். இன்றைக்கி பஸ்ஸில் வரையில் ஒரு அம்மா என் கையை பிடிச்சிக்கிட்டு தடி அப்படி தங்கச்சி தாய் பிள்ளை புருஷன் அப்படின்னு அப்படி 10 மடங்கு குடும்பம் நடத்துறியத்தே. நான் பெத்த மக எனக்கு பச்சை தண்ணி ஊக்குறாள். என்னை விட்டுட்டு காது ஊத்துறா. நான் வரலேண்டு ஒரு இத்திரி வருத்தம் இல்லாமல் என் பேரம்பேத்திகளுக்கு காது ஊத்துறாத்தேன்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுச்சு. உன்னைய போல ஒரு பிள்ளைய பிறக்கலையே நான் அப்படின்ட்டு. அழுகாதியத்தா, நான் வீடியோவோட பேசுகிறேன், அதனால உங்களுக்கு தெரியுது. இதை விட பல கஷ்டப்படுற தாய்மார்கள் ரொம்ப பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். நான் பெத்த மகமாரிதாத்தே உன்னை நினைக்கிறேனே. நீ உருவிக்கிட்டு அந்த ஆத்தா அப்படி அழுதுச்சு பஸ்ஸில் வரையிலேயே. நான் என்ன சொல்கிறேன், நம்ம எவ்வளோ பெரிய உச்சாணி கொப்புக்கு போனாலும் சரி, இத்திரி கோணும் நம்ம இருக்கையில் இருந்து நம்மளை ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்திரி ஆக்கு வரைக்கும் நம்மளை கவனித்து நம்மளை இத்திரியாவது உதவி பண்ணி நம்ம ஆத்தா நம்மளை இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம். அந்த நன்றி கடனை என்னைக்கு மறக்காமல் இருக்கணும். மனசுக்கு 1000 பேர் 1000 மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டா ஒருத்தர் ஓடி போய் தூக்குறாங்க, ஒருத்தர் கல் நஞ்சா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாங்க. இப்படி பல வாக்கில் மனுஷக்கா கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்படிலாம் இருக்காது. என் தாய் தங்க அக்கா தங்கச்சின்னு இருக்க வரைக்கும் இருக்கிற கொஞ்சம் காலத்தில் சந்தோஷமா ஒட்டு உறவா வாழ்ந்துட்டு போவோம். சமையல் நல்லா இருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதோ முடியும் அவளா தெரிஞ்சது வேலையில பார்க்குறேன். பிள்ளைகளுக்கு சாப்பாடுகளை போட்டு கொடுக்குறேன். லைக் பண்ணுங்க தாக்கலாம்.